வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மத்திய பிரதேசத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக குஜராத்தை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் சென்ற பிறகு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சற்று தீவிரமடைந்திருந்தாலும் மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் ஜூலை 29ஆம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு வங்காளதேசத்தில் ஜூலை 30ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஜூலை 31 ஆகஸ்ட் 1ஆம் தேதி சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வு ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் வழியாக புதுதில்லியை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜூலை 31ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களில் சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களுக்கும் ஜூலை 30ஆம் தேதிக்கு பிறகு சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து மீண்டும் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம். மேலும் கேரளாவை பொறுத்தவரை இப்போது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக மாலை நேரங்களில் மட்டுமே தீவிரமடைந்து காணப்படும். பகல் நேரங்களில் பெரிதாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பில்லை கேரளாவை பொறுத்தவரை. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலமழை மாலை இரவு நேரங்களில் ஒரு நல்ல மழை பொழிவாக கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியில் தமிழகத்தை நிலப்பரப்பை பொறுத்தவரை வெப்பச்சலனம் என்பது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரிதாக தமிழகத்தில் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. நாளை முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலனை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று முழுமையாக ஒதுக்கவே வாய்ப்புள்ள மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான சாரல் மழை மிதமான மழை மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வால்பாறை பொறுத்தவரை இன்று லேசான மழை மிதமான மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானலுக்கும் லேசான மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சாரல் மழை. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிணத்துக்கடவு, பெரிய நகமம் இந்த இடங்களுக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு லேசான சாரல் மழை தூறல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சிக்கு கூடுதலாகவும் அதற்கு கிழக்கே சற்று குறைவாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு பகுதியை பொறுத்தவரை நீலகிரியை பொறுத்தவரை சாரல் மழை மட்டுமே லேசான சாரல் மழை மட்டுமே மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேட்டுப்பாளையம், அன்னூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தருமபுரி, கிருஷ்ணகிரி,
ஈரோடு, சேலம், திருப்பூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன மழை. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை என்பது வெப்பம் உயர்ந்த இடத்தில் மட்டுமே எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிதாக தமிழகத்தில் இன்று வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்பு இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு கேரளாவுக்கும் மேலும் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வடக்கு கேரளா மேலும் வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை, பொள்ளாச்சிக்கு மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு லேசான சாரல் மழை மட்டுமே இன்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 28 ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஜூலை 29 தென்மேற்கு பருவமழை லேசான மழையாக கணவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாளையிலிருந்து வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்கடல்போரம், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஜூலை 29 நாளை ஜூலை 29 விட ஜூலை 30, 31 தேதிகளில் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 1, 2, 3, 4 ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5 தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கூடுதலான மழைப்பொழிவு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு மாலை நேரங்களில் லேசான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலனம் என்பது காற்று பகுதியை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. காற்று பகுதிக்கு மாலை நேரங்களில் அதிகபட்சம் லேசான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 1 பிறகு மற்ற நேரங்களில் தென்மேற்கு பருவமழை மட்டுமே முன்னேறி வந்து லேசான சாரல் மழை வருகிற நாட்களில் கணவாய் பகுதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு. இன்று விட நாளை ஜூலை 29 சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 29 விட ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 28 பெரும்பாலும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதி, வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி பெரும்பாலும் தம்புள்ளை மேற்கு பகுதி, புத்தளத்துக்கு தெற்கு பகுதி, கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, ஹம்மந்தோட்ட, சிலாபம் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரமடையவே வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வெப்பச்சலன மழையும் இலங்கையில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை சற்று கூடுதலான மழைப்பொழிவு திருகோணமலைக்கு வடக்கு பகுதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருகோணமலைக்கு தெற்கு பகுதியும் கிழக்குள்ள மாகாணங்களுக்கு வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 29 ஜூலை 30 யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2 தேதிகள் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்கும். அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். கிழக்கு பகுதியில் வெப்பச்சலன மழை, மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில்
35 முதல் 45 கிலோமீட்டராகவும், ஓரிரு நேரங்கள் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் தரைக்காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்து வெப்பச்சலனை படிப்படியாக நாளை முதல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 9 நிமிடம். மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 41 நிமிடம். தேய்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.